திமுக கேடு தரும் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி உள்ளது. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றும் திமுக கொடுத்த அழுத்தத்தால் திமுக சின்னத்தில் தொடர்ந்து போட்டியிட்ட இரண்டு கட்சிகள் இன்று தங்களது அங்கீகாரத்தை முற்றாக இழந்திருக்கிறது. ஈஸ்வரன் மற்றும் ஜவாஹிருல்லா ஆகியோரது கட்சிகளை பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பட்டியலில் இருந்து தூக்கி எறிந்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஜனநாயகத்தை காப்பாற்றப் போகிறோம் என முட்டுச்சந்தில் நின்று கொண்டு முழங்கிய தோழர்கள் பாவம் தங்களது கட்சிகளை காப்பாற்ற முடியாமல் இப்போது லெட்டர் பேடு கட்சிகளாகிவிட்டன. திமுக இத்தகைய சிறு சிறு கட்சிகளை திட்டமிட்டே உடைக்கும், திட்டமிட்டே சிதைக்கும். சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகளின் சின்னத்தில் அவர்களாக விரும்பி போட்டியிட்டால் அது வேறு. ஆனால் திமுக தன்னுடைய கூட்டணியில் இணையும் சிறிய கட்சிகளை தங்களது சின்னத்தில் போட்டியிட்டே தீர வேண்டுமென கட்டாயப்படுத்துகிறது. எடுத்துக்காட்டுக்கு கடந்த தேர்தலில் விசிகாவும் அதிமுகவும் தனி சின்னத்தில் போட்டியிட என்னென்ன அவமானங்களை சந்தித்தார்கள் என்பதை நாடே அறியும். வைகோவின் மகனை நாயே என்றெல்லாம் மேடையிலேயே விமர்சித்தார்கள். இப்படி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எப்படியோ சொந்த சின்னத்தில் நின்றதால் இன்று மதிமுகவும் விசிகாவும் தப்பி இருக்கிறது. பாவம் ஈஸ்வரனும் ஜவாஹிருல்லாவும் சிக்கிவிட்டனர். இந்த வரிசையில் வேல்முருகன் உள்ளிட்டோரும் அடுத்தடுத்து பதிவை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. அட, இவற்றையெல்லாம் நாம் சொல்லவில்லை, விவரம் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இந்த இரண்டு கட்சிகளும் லெட்டர் பேட் கட்சிகளாக மாறியுள்ள நிலையில் திமுக கூட்டணியில் மேலும் குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக சொல்கிறார்கள். ஏற்கனவே ஆட்சியில் பங்கு என காங்கிரசும் விசிகாவும் போர்க்கொடி உயர்த்தி உள்ளது. மதிமுக மீண்டும் அங்கீகாரம் பெற கூடுதல் இடங்களில் போட்டியிட வேண்டுமென கூறி வருகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கடந்த காலத்தை போல பாஜக பெயரை சொல்லி ஏமாற்ற முடியாது என கூறியுள்ளது. இச்சூழலில் ஒத்த சீட்டு ஈஸ்வரன், வேல்முருகன் உள்ளிட்டோரும் தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டுமென அடம்பிடித்தால் திமுகவின் கதி அதோ கதிதான் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். திமுகவுடன் சேர்ந்தவர்கள் தேய்ந்து போவார்கள் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகி இருக்கிறது.